வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழன். நான் உங்கள் கிரிப்டோ தமிழன் ஃப்ரம் யூஎஸ்ஏ. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா கிரிப்டோனா என்ன, ஏன் அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஹைப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கிரிப்டோவில் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஜஸ்ட் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கிரிப்டோனா என்ன, ஏன் அந்த கான்செப்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்றது. நான் இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பேச போகிறேன். அந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கிரிப்டோ எப்படி யூஸ் ஆகும், ஏன் கிரிப்டோ ஃப்யூச்சர்ன்றதை ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், திங்க் தட் there is a person in Dubai working in Dubaiல ஒர்க் பண்ணுறாரு and he sends money to his relative in some place in Kerala. in a small, ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க வச்சுக்கோங்க. கிராமங்களில் பேங்க் நாட் லைக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் இருக்கா. சின்ன பேங்க் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஜென்ரலாக கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பேங்க் போகணுன்னா பக்கத்தில் இருக்க டவுனுக்கோ இல்லை சிட்டிக்கோ போய் தான் கெட் த ஆக்சஸ் டு த பேங்க். ஸோ இப்போது துபாயில் இருக்க ஒரு காசு அனுப்புறதா இருந்தால் he can use so many apps இருக்குது, பேபால் அந்த மாதிரி நிறைய இருக்குது. they can just send the money immediately. With the app they can send the money and banks in India will get it. If இதுவே ஒரு 5-6 years back இருந்தால் ஒன்றும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். nowadays it's sending the money is not that difficult. but the receiver sideல இந்தியாவில் அந்த மணி வந்தப்புறம் ஒரு கிராமத்தில் இருக்கவர் அந்த மணியை ஆக்சஸ் பண்ணணும்னா அன்னைக்கு தனக்கு என்ன வேலை இருந்தாலோ இல்லையோ, இல்லை இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருந்தோ இல்லையோ, தே ஹாவ் டு கோ டு திஸ் பேங்க் அண்ட் அந்த பேங்க்கில் போய் அந்த காசை எடுத்து தே கேன் ஸ்பெண்ட் இட். ஸோ அதுவே இன்ஸ்ட் ஆஃப் சென்டிங் மணி த்ரூ திஸ் பேங்க், இஃப் ஹி யூசஸ் கிரிப்டோ பிட்காயின் அனுப்புகிறாரு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக பேங்க் ஒரு கிராமத்தில் பேங்க் இருக்கோ இல்லையோ, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் nowadays have access to phone and many people have access to internet. So when if instead of sending the rupees or whatever, he sends bitcoin from Dubai to his relative in Kerala, bitcoin amcharna, he just gets it in his phone. The money will be available to his wallet in his phone. Right now bitcoin acceptance India la avaliya illa. It's not great bitcoin acceptance, but think about in future or 5-6 years கழிச்சு where bitcoin is accepted everywhere. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா the money is sent in his phone, he can immediately go out and spend it. இது இந்தியாவில் இது ஒன்றும் நடக்கல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் அமெரிக்காவில் சில கண்ட்ரீஸ்லாம் பிட்காயினை அஃபிஷியல் டெண்டராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இன்கேஸ் அமெரிக்காலேருந்து if they send it to that சவுத் அமெரிக்கா கண்ட்ரிக்கு அமிச்சாங்க யூஎஸ்லேருந்து, they can get the money and go spend it. they don't have to wait. பட் இந்தியாவில் ஒன்றும் இட் டேக்ஸ் டைம். பட் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறது என்னென்னா, பிட்காயின்ன்ற ஒரு கான்செப்ட் ஏன் பவர்ஃபுல்னா, தெர் இஸ் நோ மோர் பேங்க்ஸ். உங்கள் மணி உங்கள் கைக்கு ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தெர் இஸ் நோ பேங்க்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு கோ சம்வேர் டு கெட் யுவர் மணி. இட்ஸ் லைக் தெர் இஸ் நோ மிடில் மேன்ன்றது தான். ஸோ தட்ஸ் வை பிட்காயின், அந்த பிட்காயின் டெவலப் பண்ணதே அந்த காரணத்துக்காக தான். தே டோன்ட் வாண்ட் எனி மிடில் மேன் ஆர் எனி கவர்மெண்ட் டெல்லிங் தம் ஹவு டு ஸ்பெண்ட் தேர் மணி. உங்கள் மணி உங்கள் கையில் இருக்கிறது, அதுதான் அதோடைய கான்செப்ட். நான் ரீசெண்டாக ஒன்று படித்தேன். அது படித்தோடனே ஐ ஃபெல்ட் ரியலி ஸ்ட்ராங் பிலீவ் தட் பிட்காயின் நீட்ஸ் டு சர்வைவ் அண்ட் நீட்ஸ் டு க்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் பைனான்ஸ் என்ற ஒரு ஆப்பில் யூஎஸ் யூகேலலாம் யூரோப்லலாம் பைனான்ஸ் இஸ் வெரி ஃபேமஸ், லைக் பிக் கிரிப்டோ பிளாட்ஃபார்ம். இந்தியாலையும் இருக்குது. இந்த பைனான்ஸ் பிளாட்ஃபார்மில் some issue இருக்கு. they have some legal issues with the UK government. என்ன பண்ணாங்க, they had some issues. So UK ல இருக்க banks have said that you can't transfer money from your account, உங்க bank account இருந்து to Binance. So even now இப்போ கூட if you are in UK and you are using Binance, you can't transfer your money. The bank is saying that you are restricted, it cannot be done. So உங்கள் மணியை உங்களாலேயே ட்ரான்ஸ்ஃபர் முடியாது. ஏன்னா பேங்க் கண்ட்ரோல். நம்ம இமேஜினேஷன் that's my money, பட் பேங்க் ஹேஸ் த கண்ட்ரோல். தே சே இந்த மணி நீங்கள் பைனான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான இதை பார்க்கும்போது யூ ஸ்டில் ஃபீல் தட் திஸ் கிரிப்டோ இஸ் கோயிங், பிட்காயின் இஸ் கோயிங் டு பி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். உங்கள் மணி உங்கள் கையில். அது இல்லாமல் இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்கிங் என்னென்னா
பிட்காயின் இஸ் லைக் அன் அசெட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கரன்சி, இட்ஸ் அ மூவிங் அசெட் என்ற மாதிரி ஒரு 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 ஃபிலாசபி கூட இருக்குது. லைக் இப்போ நியூயார்க்கில் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா அந்த இடம் அங்கே தான் இருக்கும், அங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். யூ கான் மூவ் இட் அவுட் ஆஃப் நியூயார்க் சிட்டி ஆர் சம்திங். பட் பிட்காயின்ன்றது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அசெட்டை உங்களோட தான் இருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கும், இந்தியாவிலேருந்து நீங்கள் வேறு சைனாக்கு போனீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்கும், சைனாலேருந்து யூஎஸ் போனாலும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இட்ஸ் அ மூவிங் அசெட். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கரன்சி அது. அண்ட் அதோட அவைலபிலிட்டி, முக்கியமான விஷயம் என்னென்னா, country like US, they can print dollars, trillions of dollars they are printing every year. அந்த ஒரு லிமிட்டே இல்லை, அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். பட் ஆனால் பிட்காயின் வந்து 21 மில்லியன் காயின்ஸ் தான் லிமிட், அதுக்கு மேலே மைன் பண்ண முடியாது. ஸோ அந்த காயின் வந்து இஸ் கன்சிடர் லைக், இன்னொரு கான்செப்ட் இஸ் அந்த இன்டர்நெட் கோல்டு, பிகாஸ் இட்ஸ் மைனிங் அண்ட் 21 மில்லியன் காயின்ஸ் தான் வந்து அவைலபிள் அண்ட் இட்ஸ் கன்சிடர் அஸ் அ கோல்டு. ஸோ இதுதான் வந்து சில aspects I feel like I felt crypto is the future, Bitcoin is the future. And one more thing I want to convey is right now ஒரு கேள்வி இருக்கு, பிட்காயின் வந்து 10 வருஷமாக இருக்குது, $60,000 போயிடுச்சு, இஸ் இட் ஐம் டூ லேட் டு யூ திங்க்ன்ற மாதிரி ஒரு 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 ஃபியர் இருக்குது. ஷுட் ஐ இன்வெஸ்ட் இட் நவ்? உண்மையை சொல்ல போனால், ஈவன் இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா பிட்காயினை, யூ வில் பி கன்சிடர் அஸ் அன் ஏர்லியர் அடாப்டர். பிகாஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் பிட்காயின் அக்செப்டன்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் இன்னும் வரல, இன்னும் அந்த க்ரோத் இருக்குது. இட்ஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஆக்சுவலாக. இட்ஸ் லைக் 1998 இன்டர்நெட் எப்படியோ பிட்காயின் இப்போ ரைட் நான் அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி ஈக்குவலண்ட்னா, 1998 நீங்கள் அமேசான் ஸ்டாக் வாங்கி அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கரண்ட் ப்ரைஸ் லைக் $3,000+ ரைட் நோ. அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு 20 இயர்ஸில். அதே மாதிரி தான் இன் 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கோ அப் ஸோ மச். ஸோ இதுதான் ஓவரால் என்னுடைய பிட்காயினோடைய அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இதுதான் மேட் மீ டு இன்வெஸ்ட் மோர் இன் டு கிரிப்ட்காயின். இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் யூ கைஸ் டு if you see what Bitcoin is. I will be posting more videos about crypto, so subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க. See you guys soon. Thanks.